லாஸ்ட் விலாகோட கன்டினியூஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோலயே நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, "இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்க வாங்கியிருந்தீங்க? லிங்க் குடுங்கன்னு" சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் நெறைய வந்து ரிப்ளை பண்ணாம அப்படியே விட்டுருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு Instagram பேஜ்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். பட் அதோடைய லிங்க் என்னால குடுக்க முடியாது. ஏன்னா அந்த பேஜே எனக்கு உண்மையா ஞாபகம் இல்ல. இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துட்டுருக்கும்போது ரேண்டமா ஏதாவது ட்ரெஸ் வந்து எனக்கு நல்லா இருக்கு, ஓகே அப்படின்ற மாரி தோணுச்சு அப்படின்னா மட்டும் தான் நான் அத வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவேன். அப்படி நெறைய பேஜ்ல வாங்கியிருக்கேன். அதனால இது எதுல வாங்குனேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்ல. அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ நான் கிளீனிங்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங்கா வந்து இந்த 7 டூ 8 வந்து வெத்தல தீபம் போடுவோம்ல, அது வந்து போட்டிருந்தேன். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கிற வேலை இருந்துச்சு. அப்ப தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி ஃப்ரிட்ஜில எடுத்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பாக்ஸ்ல வச்சுட்டுருந்தேன். நைட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி தான் ரெடி பண்ண போறேன். பாலக்கீரை வந்து கொஞ்சம் நெறையவே இருந்துச்சு. சரி இன்னைக்கு பாலக் சப்பாத்தி செஞ்சுட்டு, ஏதாவது வெஜிடபிள்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு தொக்கு மாரி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் நெறையா இருந்தது. கடைக்கும் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாரி நெறைய வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால, நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம தக்காளி தொக்குலாம் ரெடி பண்ணுவோம் பாருங்க, அந்த மாரி ஒரு ஸ்டைல்ல கொண்டு போயிட்டு, அதில வந்து கொஞ்சம் நெறைய முட்டைக்கோஸ் நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டே. ஸோ அதனால முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டு, சுண்டல் கருப்பு கொண்டைக்கடல வந்து கொஞ்சம் சேர்த்து ஒரு தொக்கு மாரி பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் சேர்த்து நல்லா சாப்பிட்டாச்சு. நமக்கு வந்து எப்படி சாப்பிட்டாலுமே ஹெல்தியா இருக்குமா? அப்படிங்கிறத பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படிலாம் பார்த்து பார்த்து சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து சில பிரச்சனைலாம் வரதா செய்யுது. இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் ஹெல்தியர் ஆப்ஷன்ல போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிருந்தோம். எங்க ஊர்ல வந்து துர்க்கை அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க போயிருந்தேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொலு வச்சிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் இதெல்லாம் பெருசா பார்த்ததில்ல. கிட்டக்க இன்னைக்கு தான் போய் நான் பார்த்துருக்கேன் உண்மையா. பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த விளாக் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.